ராதே கிருஷ்ணா. உஷா மாமி பஜன்ஸ் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வருகின்ற 9ஆம் தேதி வைகாசி விசாக நட்சத்திரம், முருகனுக்கு மிகவும் உகந்த நாள். காஞ்சிபுரம் கருட சேவை வரதராஜ பெருமாளுக்கு உகந்த நாள். மாமனுக்கும் மருமகனுக்கும் உகந்த ஒரு வைகாசி விசாகம், நம்மாழ்வார் திருநட்சத்திரம். அப்பேற்பட்ட ஒரு வசத்தியான ஒரு விசேஷமான ஒரு நாள் வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தில் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி எப்படி விரதம் இருக்கிறார்களோ அதே போல் இந்த வைகாசி விசாகத்துக்கும் நிறைய பக்தர்கள், முருக பக்தர்கள் விரதம் இருப்பார்கள். அவ்வளோ விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகத்திலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்லோகம் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். சுப்பிரமணிய புஜங்கம், ஆதிசங்கரர் அருளி செய்தது. ஆதிசங்கர பகவத்பாதால் நிறைய ஸ்லோகங்களை நமக்கு கொடுத்துருக்க. ரங்கநாத அஷ்டகம், பஜகோவிந்தம், நரசிம்ம கராவலம்பம், நிறைய ஸ்லோகங்கள். இந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்லோகம் வடமொழியில் இயற்றப்பட்டது. இதுக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த சுப்பிரமணிய புஜங்கம் வந்த வரலாறு, ஆதிசங்கர பகவத்பாதால் மேலே பொறாமை. அவர் எல்லா இடத்துலையும் போய் நல்ல நெறிகளை எல்லாம் பரப்புறாருன்னு சொல்லிட்டு அபிநவ குப்தர் அப்படிங்கிற ஒருத்தர் பொறாமப்பட்டு அவருக்கு ஒரு மாந்திரீகம் பண்ணி விட்டுட்டு, அதனால் அவருக்கு தீராத காச நோயாக எடுத்து. அப்படி ஆன பொழுது அவருக்கு முடியல தாங்கிறதுக்கு. அதனால் அப்படி இருக்கும்போது திருக்கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு சிவஸ்தலத்தில் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார் சிவபெருமான் கிட்ட. அப்போ கனவுலே சிவபெருமான் சூரனை வென்ற என் மகனை, புத்திரனை போய் பாரு, அப்படி திருச்செந்தூர் போ அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டார். அந்த மாதிரி போய் திருச்செந்தூருக்கு போனால் அங்கே ஆதிசேடன் என்கின்ற நாகம் அப்படியே முருகருடைய திருவடியை தொட்டு போனதை கண்ணால் பார்த்துட்டார். அப்பொழுது இந்த சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற செய்யுளை 33 செய்யுள் தான். புஜங்கம் அப்படின்னா பாம்புன்ற ஒரு பொருள் இருக்குது. அந்த மாதிரி இந்த புஜங்கத்தை, சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். அச்சகர் தந்த இலை விபூதி பிரசாதத்தை உட்கொண்டார். அவருக்கு காசனை உடனே போயிடுது. இன்றைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் பாலமுருகன் சந்நிதிக்கு தெற்கு சைடில் ஒரு உண்டி வச்சுருப்பா. அங்கே ஆதிசங்கரருடைய உருவச்சிலையை நீங்கள் காணலாம். இது இந்த புஜங்கம் யாப்பு நடை அமைந்த செய்யுள். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை, ஏன்னா இப்போ எல்லோரும் காலையில் எழுந்திருக்கும் போதே மாத்திரை டப்பாவோடு தான் கண்ணு முழிக்கும். யாரும் இது விதிவிலக்கே கிடையாது. காலையிலையும் மாத்திரை, நைட்டும் மாத்திரை, மத்தியானம் மாத்திரை, தூங்கும்போது மாத்திரை, தூங்குறதுக்கு மாத்திரை, எல்லாத்துக்கும் டேப்லெட்ஸ் ஆகிப்போச்சு வேர்ல்டு ஃபுல்லாக. நாம் இந்த மாதிரி ஸ்லோகங்களையெல்லாம் படித்து நம்ம உடம்பை நம்ம தயார் பண்ணிக்கணும். மாத்திரை ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் அதெல்லாம் நல்லபடியாக சைடு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நிறையா எடுத்துக்கணும். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்து சொன்ன ஆதிசங்கரருக்கு உடனே அந்த நோய் குணமாயிடுது அப்படின்னா இதை பக்தியோட பாராயணம் செய்தோமே ஆனால் நாமும் எல்லா நோயிலிருந்து விடுபடலாம். நம்மளுடைய ஹிந்து தர்மத்திலே, ஆன்மீகத்திலே ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் ஒரு பலன் நிச்சயம் உண்டு. நீ ஞானம் வரணும்னா பகவத்கீதை படிக்கணும். செல்வம் வரணும்னா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லணும். வீரம் வரணும்னா தைரிய லட்சுமியுடைய அரி நந்தினி சொல்லணும். அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லோகம். மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஷ்டபதி பாடணும். ஆத்மார்ப்பண ஸ்துதி சொன்னோம்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அந்யோன்யம் வளரும். அது மாதிரி இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா வெறும் 33 ஸ்லோகம்தான். உடல் ஆரோக்கியம் கூடும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்ற வாழ்க்கையும் எடுத்து சொல்லுங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ராதே கிருஷ்ணா. தொடர்ந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்டு கூடவே பாடி எல்லா நோய்களிலிருந்து விடுபடணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன்.
வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. வீரவேல் முருகனுக்கு அரகரோஹரா. ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம். சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்த்ரி மகாதந்திவக்த்ராபி பஞ்சாஷ்யமான்யா விதேந்திராதிபృக்யா கணேசாபி தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி. न जानामि सप्तं न जानामि सार्तं न जानामि पत्यं न जानामि गत्यं सिदेका षडाश्या हृदि ध्यायते मे मुखान्निस्सरन्ते किरच्चाभिचित्रम्. मयूरादिरूढं महावाक्यकूटं मनोहारिदेहं महच्चित्तकेकं महीदेवदेवं महावेदभावं महादेवबालं भजे लोकबालम्. यदा सन्निधानं कदा मानवामि भवाम्बोधिभारं कदास्ते तदैव इति व्यञ्जयन् सिन्धुतीरे ययास्ते तमीटे पवित्रं पराशक्तिपुत्रम्. यदा ते स्तरङ्गालयं यान्ति तुङ्गा स्तवैवाबधः सन्निधौ सेवतामे इति वोर्मिभङ्गिर्नूनां दर्शयन्तं सदा भावये कृत्सरोजे गुहं त्वम्. किरौ मन्निवासे नरायेति रूढा सदा पर्वते राजदेदेति रूढा इति ब्रुवन् कन्दशैलादिरूढक सदेवो मुदे मे सदा षण्मुखोऽस्तु. मगाम्बोधिधीरे महापापचोरे मुनीन्द्रानुकूले सुगन्धाख्यशैले गुगायां वसन्तं स्वभासालसन्तं जनार्तिं हरन्तं श्रयामो गुगं तम्. लसत्वन्नकेहे नृणां कामदोहे सुमस्दोमसञ्जन्नमाणिक्यमञ्जे समुद्यत्सहस्रार्कतुल्यप्रकाशम् सदा भावये कार्तिकेयं सुरेशम्. रणत्तं सखे मञ्जुलेत्यन्दसोने मनोहारि लावण्यपीयूषपूर्णे मनःषट्पदो मे भवक्लेशतप्तक सदा मोददां स्कन्ददे पादपद्म. सुवर्णाभदिव्याम्बरैर्भासमाना क्वनत्किङ्गिनी मेखला शोभमाना लसद्धेमभट्टेन विद्योदमाना कटिं भावये स्कन्ददे दीप्यमाना. पुलिन्देशकन्द्या कणाभोगधुङ्ग
स्तनालिङ्गनाशक्तकाश्मीररागं नमस्याम्यकं तारकारे तवोरग स्वभक्तावने सर्वदा सानुरागम् विदौ क्लुप्तदण्डान् स्वलीलातृधाण्डान् निरस्तेव गण्डान् द्विषत्कालतण्डान् हदेन्द्रारिषण्ठान् जगत्राणशौण्डान् सदेदे प्रशण्डान् श्रये बाहुदण्डान् सदाचारधा षण्मृगाङ्गाय दिश्यक समुत्यन्द एव स्थिता चेतसमन्दात् सदा पूर्णबिम्बा कलङ्कै च हीना तदा द्वन्मुगानां ब्रुवे स्कन्दसाम्यम् स्फुरन्मन्दहासै सगंशानि सञ्जत् गडाक्षावली भृङ्गसङ्गोज्ज्वलानि सुदास्यन्ति बिम्बाधराणि च सूनो तवालोकये षण्मुगाम्बोरुहानि विशालेषु कर्णान्द दीर्घे स्वजस्रं दयास्यन्तिषु द्वादशस्वीक्षणेषु मयि षट्कटाक्षः सकृत् पादितच्चेत् भवेते दयाशीलका नाम हानिः क्षुदाङ्गोद्भवो मेसि जीवेदि षड्धा जपमन्त्रमीशो मुदा जिक्रदेयान् जगद्वारभृत्यो जगन्नाथदेप्यक किरीटोज्ज्वलप्यो नमो मस्तकेप्यक स्फुरद्रत्नकेयूरहाराभिराम शलत्कुण्डलश्रीलसद्गण्डभागग कडौ पीतवाशा करे चारुशक्तिः पुरस्तान् ममास्ता पुरारेस्धनुजग इह यागि वत्सेदि हस्तान् प्रसार्या हवत्यादराचङ्गरो माधुरङ्गात् समुद्भत्य तातं श्रयन्तं कुमारम् हरालिष्टगात्रं भजे बालमूर्तिम् कुमारेश सूनो गुगस्कन्द सेना पदे शक्तिबाणे मयूरादिरूढ पुलिन्दात्मजा कान्दभक्ताति हारिन् प्रबोधारहारे सदा रक्ष मां त्वम् प्रशान्तेन्द्रिये नष्ट संये विशेष्टे कबोद्गारिवक्त्रे भयोत्कम्बिगात्रे प्रयाणोन्मुखे मय्यनादे तदानी त्रिदं मे दयालो भवाग्रे गुगत्वम् कृदान्तस्य दूतेषु सण्डेषु गोपान् दगच्छिन्ति बिन्दीति मां दर्जयत्सु मयूरं समारुह्य माभैरिदत्वम् पुरच्छक्तिपाणिर्ममायाहि शीघ्रम् प्रणम्य सकृत्पादयोस्ते पतित्वा
प्रशात्य प्रभो प्रार्थयेनेकवारं न वक्तुं क्षमोकं तथानि कृपाप्ते न कार्यान्तकाले मनागप्युपेशा सहस्राण्डभोक्ता द्वयासूरनामा हदस्तारकसिंहवक्त्रश्च दैत्या ममान्तर्हृदिस्थं मनक्लेशमेकम् न कंसि प्रभो किं करोमि क्वयामि अहं सर्वदा दुःखभारावसन्नो भवान् दीनबन्धुस्त्वधन्यं न याचे भवद्भक्तिरोधं सदा क्लुप्तपादं ममादिं त्रुदं नाशयो मासुदत्वम् अभस्मारकुष्ठक्षयाच्च प्रमेक ज्वरोन्मादकुल्मादिरोगामगान्तक पिशाच सर्वे भवत्पत्रबूदी विलोक्य क्षणाद्धारकारे त्वरन्ते तृषीस्कन्दमूर्ति श्रुतौ स्कन्दकीर्तिः मुगे मे पवित्रं शतादचरित्रं करे तस्य कृत्यं वपुस्तस्य भृत्यं गुहे सन्दुलीना ममाशेषभावा मुनीनामुदाहो नृणां भक्तिभाजा अभीष्टप्रदा सन्ति सर्वत्र देवा नृणामन्त्यजानामपि स्वार्थदाने गुगादैवमन्यं न जाने कलत्रं श्रुता बन्धुवर्ग पशुर्वा नरो वादनारी गृहे मदीया यजन्तो न मन्दस्तुवन्तो भवन्तं स्मरन्तश्च शेषन्तु सर्वे कुमार मृगाभक्षिणोदं सखाये सदुष्टा तदा व्याधयो बाधकाये मदङ्गे भवत्शक्तिधिष्णाक्रभिन्नासु दूरे विनश्यन्ति देशूर्निदक्रौञ्चशैलम् जनित्री पिता च स्वपुत्रापराधम् सगेदेन किं देवसेनादिनाद अगं चादिबालो भवान् लोकतादक समश्वापराधं समस्तं महेश नमः केकिने सक्तये चापि तुभ्यं नमः चागतुभ्यं नमः कुक्कुडाय नमः सिन्धवे सिन्धुदेशाय तुभ्यं पुनस्कन्तमूर्ते नमस्ते नमोस्तु जयानन्दभूमन् जया वारदामन् जया मोहकीर्ते जयानन्दमूर्ते जयानन्दसिन्धो जया शेषबन्धो जयत्वं सदा मुक्तिदाने सूनो भुजङ्गाख्यवृत्तेन क्लुप्तं स्तवं यक पठेद्भक्तियुक्तो गुगं सम्प्रणम्य
शपुत्रात् कलत्रं धनं दीर्घमायुः लभेत् स्कन्धसायुज्यमन्देन रसक भुजङ्गाख्यवृत्तेन क्लुप्तं स्तवं यक पठेद्भक्तियुक्तो गुगं सम्प्रणम्य सपुत्रान् कलत्रं धनं दीर्घमायुः लभेत् स्कन्धसायुज्यमन्तेन रसक इति श्रीमद् परमहंस परिव्राजकाचार्य श्री गोविन्द भगवद्पूज्य पादशिष्यस्य श्रीमच्छङ्कर भगवत्कृतौ श्री सुब्रह्मण्य भुजङ्गम् வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு அரகரோகரா.